ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில நரகம் சொர்க்கம் ரெண்டையும் விசிட் பண்ணினாங்க, பார்க்க போனாங்க. அப்ப வாரவங்கட மாதிரி உருவங்கள் இருந்துச்சு, ஆட்கள் இல்ல, உருவம் இருந்துச்சு. ஷபா சொர்க்கத்தில் இருந்தாங்க நிறைய மிஸ்கீன்கள். எங்கட உம்மத்தில் நரகத்தை போய் பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மாதிரியா போச்சு. அங்க இருந்தாங்க இந்த உம்மத்தில் இருக்கிற முஸ்லிம் பெண்கள் நரகத்தில் நிறைஞ்சு வைத்திருக்கிறாங்க. இத சொன்ன உடனே சஹாபி பெண்ணொன்று எழும்பிட்ட ஆத்திரத்தில், யா ரசூலல்லாஹ், உலகத்திலையும் படாத பாடுபட்டு வாழ்றோம், பிறந்தாலே எங்களை சுமையாகத்தான் எல்லாரும் பார்க்கிறாங்க. பெண்ணொன்று பிறந்தாலே வாப்பா சுமையாக பார்க்கிறாங்க, எங்களுடைய எல்லாமே கஷ்டம், அங்கேயும் எங்களையா போட்டு சொல்றாங்க. ஆத்திரம் தானே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இஸ்லாத்தை விட்டு போனதால எல்லாம் போகல, உங்களுக்கு தந்த நாக்க பாவிக்க தெரியாதால போறீங்க. நிறைய பெண்களை அவர்களுடைய நாக்கு நரகம் கொண்டு போகுதுன்னா. ரெண்டு உதாரணம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று நீங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் ஆவேசம் வந்துச்சுன்னா திட்டி போடுறீங்க, யாருன்னு பார்க்காம. வாப்பவையும் திட்டுவீங்க, கணவன் பார்க்காம திட்டுறீங்க, உண்ட மகனேன்னு பார்க்காம திட்டுறாய், நாணவ திட்டுறாய், தம்பிய திட்டுறாய், தாத்தா தங்கச்ச திட்டுறாய், சாட்சிமார மாமிமார திட்டுறாய். இந்த லானத்திற்கு திட்டுறது, இத கழுகிறதுக்கு மருந்து இருக்குது நரகத்தில் தான். அதுக்கு தான் நிறைய பேர் நரகம் போறாங்க. ரெண்டாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர், கணவனை நன்றி கட்ட பேச்சு பேசி கல்ப கீறாய். கத்தியால ஒரு மனிதன் நெஞ்சில கீறது லேசி, நாவால காயப்படுத்துறது பொல்லாதது. கத்தியால கீறினால் கூட கீறி அடையாளம் இருக்கும், நாவால கீறினா அது பொல்லாதது. ஒரு பழமொழி போல சொல்லுவாங்க, ஜர்ஹுல் கலாமி அஷத்து மின் ஜர்ஹி ஸிஹாம். அம்பால அடிச்சு காயப்படுத்துறதை விட நாவால ஒருவன் மனதை உடைக்கிறது கடுமையும்பாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உதாரணத்துக்கு, நீ கணவன் மனசை எப்படி கீறாய் தெரியுமா, காயப்படுத்துறாய் தெரியுமா? ஒரு கணவன் ஒரு ஆண் திருமணம் முடிச்ச பிறகு அவனுக்கு என்று வாழ்றதை விட்டு இறங்கிறான். அதிகமான ஆண்களை பாருங்க, அது வரைக்கும் தான் அவனுக்காக வாழ்ந்தான். எப்போ ஒரு பெண்ணை கைபிடிக்கிறானோ அவனுக்கு என்று வாழ்றதை விட்டு இறங்கிறான். காலையில எந்த நாளும் தொழிலுக்கு போவான், மழை பெய்ஞ்சாலும் போகணும், வெயில் அடிச்சாலும் போகணும். அங்கு போய் முதலாளியில அலட்டல் வேற, வாரவன் எல்லாம் மூஞ்சில பாண்டி விடுவான், காய்ச்சலோடையும் போகணும். அதையெல்லாம் சகித்துக் கொண்டு மாலையில கிடைக்கிற காசால நான் பட்டினி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என் மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அவன் எதையோ தூக்கிட்டு வாரான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, சிலர் 10 வருஷம் இருந்தாங்க, 20 வருஷம் இருந்தாங்க, 30 வருஷம் இருந்தாங்க, 40 வருஷம் இருந்தாங்க. நீ வீட்டில் இருந்து அதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாய். இப்ப அவனால ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, அல்லது நோயாளியாகி வீட்டிலே அவன் முடங்கி இருக்கும் நேரத்தில் நாவு கூசாம சொல்றாளாம், மா ரஅய்து மின்க கைரன் கத், உங்களால ஒரு நலவும் எங்களுக்கு நடந்தது இல்லைங்கிறான். 40 வருஷம் உனக்காக அவன் பட்ட பாட்ட ரப்பு பார்க்கிறான். அந்த 40 வருஷத்துல தியாகத்தை ஒரு வார்த்தையால குலைக்கிறாயே, இந்த நாவை கழுகிறது நரகம் போறீங்க. சஹாபா பெண்கள் எழுப்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இதை சொல்றதுக்கு முன்னால எங்களாலேயும் இப்படியான தவறுகள் நடந்திருக்குது, நாங்க என்ன செய்யணும்? இப்ப சொன்னாங்க, உங்களுக்குரிய பரிகாரம் சதகா கொடுங்க, தசத்தக்ன அல்லது இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, ஈச்சம்பழ கீத்து மட்டும்தான் இருக்குது, அதையாவது தர்மம் செய்து நரக நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கும்.